தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/8/2017 வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 10:59 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு ஸ்ரீ வரலட்சுமி விரதம் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். வரலட்சுமி விரதம் இருந்து இலக்குமியை நீங்கள் வழிபட்டால் இல்லத்திலே செல்வச் செழிப்பு மேலோங்கும். பொதுவாகவே இலட்சியத்தை நிறைவேற்ற, உங்களுடைய லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற இலக்குமியினுடைய அருள் தேவை. அதற்கு உகந்த நாளாக இன்று வருகிறது. இன்றைக்கு நீங்கள் விரதமிருந்து இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்றும் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். குறிப்பாக இறைவனை வணங்குகின்ற பொழுது நாம் முத்தாய்ப்பாக படிக்க வேண்டிய ஒரு பாடல் உண்டு. சிவனை நாம் வணங்குகின்ற பொழுது வில்வத்தை கொண்டு பூஜிக்கின்றோம். ஆனால் சிலர் பூஜித்த முறைகள் சிந்திப்பதாக உள்ளது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பூஜித்தார்கள். கல்லால் அடித்தவருக்கும் இறைவன் அருள் கொடுத்தார், வில்லால் அடித்தவனுக்கும் இறைவன் அருள் கொடுத்தார், சொல்லால் அடித்தவனுக்கும் இறைவன் அருள் கொடுத்தார். எப்படியெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மன்மதன் மலர் வில் வைத்திருந்தான், மலராலே சிவனை வழிபட்டான். கண்ணப்பர் மாமிசத்தை கொடுத்து வழிபட்டார். கண்ணுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார், ஃபர்ஸ்ட் கண் டொனேட்டர் என்பார்கள். முதலிலே கண் தானம் செய்தவர் யார்? கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்பர் இறைவனுக்கே கண்ணை கொடுத்தார், மாமிசத்தை கொடுத்து சாப்பிடச் சொன்னாராம். அன்பு மிகுதியினாலே திண்ணப்பராக இருந்து கண்ணப்பராக மாறியதனாலே அவர் கொடுத்தது மாமிசம். சாக்கிய நாயனார் கற்களை கொண்டு எரிந்து வழிபட்டார். பூக்கள் கிடைக்கவில்லை, சிறு சிறு பொடி கற்களை இறைவன் மேல் சுலோகத்துக்கு சொல்லி போட்டாராம். கற்களாலே வழிபட்டார். பாணவட்டர் என்பவர் இசையாலே வழிபட்டார். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். நான் அசைந்தால் இந்த உலகமே அசையும், அசையாவிட்டால் உலகம் அசையாது என்பதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பாணபட்டர் இசையாலே இறைவனை கவர்ந்தார். நாவுக்கரசர் கொஞ்சு தமிழ் பாடினார், சுந்தரரோ மிஞ்சு தமிழ் பாடினார், சம்பந்தரோ கெஞ்சு தமிழ் பாடினார். எல்லாவற்றிற்கும் மேலாக மாணிக்க வாசகர் கண்ணீரால் வழிபட்டார். அழுதால் உன்னை தொழலாமே, உன் அருளை பெறலாமே என்று சொன்னார். இப்படியெல்லாம் அன்பு மிகுதியினால் எளிதாக கிடைக்கின்ற ஒரு பொருளை கொண்டு இறைவனை வணங்கலாம் என்றார்கள். எப்படி இருந்தாலும் தவறு செய்யாத மனிதனும் இல்லை, திருத்த முடியாத தவறும் இல்லை என்பது ஒரு பழமொழி. வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறு தவறாவது செய்யக்கூடிய நிலை உருவாகிவிடும். ஆகையினாலே நாம் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால், வழிபட்டு முடித்தவுடன் கோவிலை விட்டு வெளியே வருகின்ற பொழுது இறைவனுடைய சன்னதியிலே ஒரு பாடல் பாட வேண்டும். அது என்ன பாடல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் உனை நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே என்று சொன்னால் இறைவனிடம் நாம் மன்னிப்பு கேட்பதாக அர்த்தம். ஏதோ பிழை செய்திருக்கிறோம், என்ன பிழை என்று எனக்கு தெரியவில்லை, இதற்கெல்லாம் நீ வழிகாட்ட வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முத்தாய்ப்பாக இந்த பாடலை பாடிவிட்டு வந்தால் இறைவனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அவன் மன்னித்து அருள்வான் என்று சொல்லி இன்றைக்கு உள்ள பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாள். இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும், உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவர். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முன்கோபத்தால் முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளும் நாள். இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் பாதிப்புகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காடுகின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வீடு மாற்றங்களும் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். தங்கம் வெள்ளியிலும் தனி கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 2 சூரியன் செவ்வாய் ராகு. விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகப் போகின்றது. நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உடன் இருப்பவர்களால் உபத்திரவங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த கவலையிலிருந்து விடுபடுவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். விஐபிக்களின் சந்திப்புகளால் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வரவு திருப்தி தருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லம் தேடி வரும் விருந்தினர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். மாமன் மைத்தூர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருவதாக இருக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்ற சிந்தனைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் பகைக்கு இதுவரை ஆளாகி இருக்கலாம். இன்றைக்கு அந்த பகை மாறி பாசம் கூடும். பாதியில் இந்த பல பணிகள் இன்று மீதியும் முடியப் போகின்றது. அது மட்டுமல்ல, 3லே சனி கொஞ்சம் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் கூட பிறந்தவர்களால் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். நினைத்தது நிறைவேற நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக இன்றைக்கு வழிபாடு உங்களுக்கு தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சாதனைகள் நிகழ்த்தி சரித்திரம் படைக்கின்ற நாள். நினைத்த காரியத்தை நிறுத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். துணிந்து முடிவெடுத்து துயரங்களை வெல்வதற்கு முயற்சி செய்வீர்கள். தொல்லைகள் அகலும். கூட இருப்பவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும். வாகன பழுது செலவுகளால் வாட்டம் ஏற்படாமல் இருக்க பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். தொழிலில் கூட புதிய ஒப்பந்தங்களுக்கான முயற்சி இருந்தவர்களுக்கு இன்றைக்கு அது கைகூடி வரலாம். இன்றைக்கு வரலட்சுமி விரதம் என்பதால் இலக்குமி வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். உங்கள் லட்சியங்களும் நிறைவேறும். செல்வ நிலையும் உயரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் இன்றைக்கு நன்றாகவே இருக்கிறது. அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உண்டு. 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் ஏற்படலாம். கடிதம் கூட உங்களுக்கு கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். 2ல் கேது இருப்பதால் ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. பொதுவாக பணப்பொறுப்பு சொல்வதை தவிர்க்க வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்ம கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். எனவே மாற்று கருத்துடையவர்களின் எண்ணிக்கை கூடும். சில பிரச்சனைகளை கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. பிள்ளைகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்லுங்கள். தடைகளை முறியடிக்க ஞானகாரகன் கேதுவுக்குரிய பரிகாரமாக சர்ப்பசாந்திகளை செய்வதோடு விநாயக பெருமானையும் வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அலைபேசி வழி தகவல் அனுகூலம் தருகின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரும். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். புதிய பங்குதாரர்களை நீங்கள் தொழிலுக்கு இணைத்துக்கொள்ள முன்வருவீர்கள். பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். அரசு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். அயல் நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிகாலையிலேயே தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலம் தருவதாகவே இருக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். தாய் வழி ஆதரவும் பெற்றோர் வழியில் கனிவான ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.